2 தேர்தலுக்குள்ள இந்த மும்முனை போட்டி திரும்ப இருமுனை போட்டியா மாறி. அந்த 2 முனை எது அது தெரியாது. அதான் காலம் தீர்மானிக்கும். இப்போ நம்ம தாவேக்கா நம்ம வந்து போன தேர்தல் வரைக்கும் நம்ம இப்போ யோசிக்கல. தாவேக்காக்கு பின்னாடி பாஜக இருக்கு மாதிரி பின்னாடி எதிர்காலம் இருக்குதான் நினைச்சோம். இன்னைக்கு எதிர்காலம் வந்து நிக்க நம்ம தெரியல. அப்போ வந்து அது எப்படி ஆனால் மும்முனை போட்டியா இப்போ இருக்குது. 2029 மும்முனை போட்டியா இருக்கும். 31, 36க்கு பிறகு அது மும்முனை போட்டியா இருக்காது. அது இருமுனை போட்டியா மாறும். அப்படிதான் எப்பயுமே காலம் வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் முதல்ல இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸ் திமுகன்னு வந்துச்சு. அப்புறம் திமுக வர்சஸ் அதிமுகன்னு வந்துச்சு. இப்போ திமுக வர்சஸ் தாவேக்கான்னு இன்னைக்கு நிக்குது. நாளைக்கு வந்து என்னவா நிக்குது நம்ம பார்க்கணும். அப்போ 2 3 பேர் வருவாங்க. அதுல ஒருத்தருக்காலே களத்துல யாரு அதிகமா எதிர்கொள்றாங்க, களத்துல யார் நிக்கிறாங்கிறத பொறுத்து யாரு சார் ஒரு தப்பு எப்பயுமே சமாளிச்சிடலாம் சார். தொடர் தப்பு எப்பயுமே சமாளிக்க முடியாது. அது தொடர் தப்பு யார் பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அவங்க வந்து திமுக பண்ணா திமுக கிளாஸ், அதிமுக பண்ணா அதிமுக கிளாஸ். அவங்க வந்து மைனாரிட்டி இம்பீச்மெண்ட் பண்ணிட்டேன், நான் வந்து காசை கொடுத்துட்டேன், நான் இப்போ சமாளிச்சு இப்படி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்பாவை ஏன் தோற்கிறாரு நீ புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் ஏன் தோற்கிறார், மற்றவங்களாம் விட்டுட்டுருங்க. நீங்க 16 தொகுதியில் 14 தொகுதி எப்படி போகுது மூர்த்தி அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க வேற ஒரு கணக்கு இருக்குன்னு புரிஞ்சுங்க. நம்ம வந்து காசு அதாவது 1000 ரூபாய் காசு வாங்கின பெண்கள் ஓட்டு போடலன்னு சொன்னோம். மைனாரிட்டிக்கு டிஎம்கே அலையன்ஸோட சப்போர்ட்டிவா ஒருத்தர் இருந்துட முடியுமா?